இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக சிதிலமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான திருத்தலம்ங்க. வணக்கம், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஓச்சேரி என்ற அழகான கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் அமைந்துள்ள சுயம்புநாதர் திருக்கோவில் மிக பழமையான பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோவிலுங்க. சுக்ராச்சாரியார், மார்க்கண்டேயர், விஸ்வாமித்திரர் என பல முனிவர்கள் இங்குள்ள இறைவனை வழிபட்டுள்ளார்கள். இப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க திருக்கோவில் பல நூற்றாண்டுகளாக சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகிறது. ஒரு கால பூஜைகள் கூட இன்றி இந்த ஆலயம் தற்போது காணப்படுகிறது. இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்கினால் கிரகதோஷம் நீங்குவதாக ஐதீகம். இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக தோன்றினார். மிகப்பெரிய லிங்க திருமேனியாக காட்சியளிக்கின்றார். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட சுமார் 1300 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான திருத்தலம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஓச்சேரி என்ற அழகான கிராமத்தில் அமைந்துள்ளது. இதுவரையும் யாரும் அதிகம் அறியப்படாத ஒரு திருக்கோவிலாகவும் அமைந்துள்ளது. ஆலயம் முழுக்க கோஷ்டத்தில் வெறுமனே காட்சியளிக்கிறது. ஆனால் சண்டிகேஸ்வரர் மட்டும் இன்று பழமை மாறாமல் காட்சியளிக்கின்றார். ஆலயம் சுற்றுச்சுவர்கள் முழுக்கவே பூதகணங்களுடைய சிற்பங்களும் பாம்புகளுடைய சிற்பங்களும் இங்கு அமைந்துள்ளன. ஆலய அமைப்பானது உப்பிடம், அதிஷ்டானம் முதல் பிரசஸ்தாரம் வரை கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. விமானம் செங்கற்கள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த ஆலயம் முழுவதுமே சிதிலமடைந்தும் பராமரிப்பு இன்றியும் அமைந்துள்ளன. இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோழர்களும் பல்லவர்களும் விஜயநகர பேரரசுகள் வரை இப்பகுதியில் ஆட்சி செய்தார்கள். ஆங்கிலேயர்கள் காலத்தில் இப்பகுதியானது இராணுவ பேட்டையாக, இராணுவ தளமாக இருந்தது.
மிகப்பெரிய குதிரைப்படைகளும் இருந்தன. ராஜா தேசிங்க மன்னர் மரணமடைந்ததும் இவருடைய மனைவி ராணிபாய் இங்குதான் உடன்கட்டை ஏறி உயிர் நீந்ததால் இவரின் மனைவியுடைய ராணிபாய் பெயரையே இந்த ஊருக்கு ராணிப்பேட்டை என்ற பெயரில் தற்போதும் அழைக்கப்படுகின்றன. ஆலயம் சுற்றியுள்ள மதில் சுவர்கள் முற்றிலும் அழிந்துவிட்ட நிலையில் நந்தியம்பெருமான் மட்டும் தற்போது கம்பீரம் குறையாமல் காட்சியளிக்கின்றார். ஆலயத்துடைய இறைவன் மூலவர் சுயம்புநாதர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கின்றார். இது போன்ற பழமையான வரலாற்று மிக்க ஆலயங்கள் நம்ம காணொலியில இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நீங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.